புதையல். பூமணிக்கு பொறுமை என்பது சற்றும் கிடையாது. சட்டென்று கோபப்பட்டு விடுவாள். நிதானம் என்பதே அவளுக்கு கிடையாது. யார் என்னவென்று பார்க்கவும் மாட்டாள். அதனாலேயே தோழிகள் அவளுக்கு அவ்வளவாக கிடையாது. தங்கம் மட்டும் விதிவிலக்காக இருந்தாள். அவள் எத்தனை பேசினாலும் சரி, அடித்தே விரட்டினாலும் கூட போக மாட்டாள். அவளையே சுற்றி சுற்றி வருவாள். அன்று தங்கத்தை வசை மாறி பொழிந்தாள் பூமணி. அத்தனை நடந்தும் பள்ளி முடிந்து செல்லும்போது அவளுடன் சேர்ந்து கொண்டாள் தங்கம். மறுநாள் கமலி தங்கத்திடம் பேசினாள். அவ பேய் மாறி கத்துறா, மறுபடியும் அவ பின்னாலேயே ஓடுறியே என்றாள். தங்கம் அவளிடம், கமலி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பேய்தான் புதையலை காக்குதுன்னு சொல்கிறாங்க, தெரியுமா என்று கேட்டாள். நீ என்ன சொல்கிற? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. பூமணி நல்லா படிக்கிற மாணவி வேற. அவளோட சேர்ந்தால்தான் நானும் இன்னைக்கு நல்லா படிக்கிறேன் என்றாள் தங்கம். கமலிக்கும் புரிந்தது. ஆமாண்டி என்றாள். எனக்கு புதையல் தந்தது பூமணிதான் என்றாள் தங்கம். நீதி. நல்லவர்கள் நட்பு புதையலுக்கு சமம். நன்றி.